ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எபிசோட் 1க்குள்ளே போகலாம். ஹீரோக்கு வந்து குடும்ப பெயரே இல்லை. அந்த பெயர் தான் என்னோட சொல். என்னோட பெயர் வந்து யாரும் கூப்பிட மாட்டேங்கிறார்கள். ஹீரோ வந்து சிறு வயதில் இருக்கும்போது என்னை குப்பை என்று சொன்னார்கள். என்னுடைய பெயர். ஹீரோ வந்து வயதில் இருக்கும்போது கலை மட்டும் பாஸ்டர் வச்சு அடிச்சு முடிச்சிட்டான். ஹீரோ வந்து இளம் வயதில் இருக்கும்போது எல்லாரும் கொள்ளுவதால் விஷப்பாம்பு ஈட்டியர்கள் என்று சொன்னார்கள். ஹீரோ சொல்கிறான், நான் அனைவரும் ஒரு கட்டத்தில் அடித்தேன். ஹீரோ வந்து ஃபேர் கிங் பட்டத்தை பெற்றான். ஹீரோ வந்து அந்த ட்ரெஸ்ஸே டெய்லியும் அதே போட்டுனுக்கிறான். ஹீரோ வந்து உலகின் சாப்பிட ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது, அதுவே அவனுக்கு போதுமானது என்று சொல்கிறான். ஹீரோ வந்து வீட்டுக்கு போகக்கூடிய இடம் ஒரே இடம், போர்க்களம் என்று சொல்கிறேன். அவன் சொல்கிறான், மான்ஸ்டர் இல்லை, அவன் நேரடி ஒரு அரக்கன். அவன் சொல்கிறான், எல்லாரும் சொல்கிற ஃபேர் ராஜா இங்கே இருக்கிறார்கள். எஜமானே, அவர் இங்கே வருகிறார். எஜமான் சொல்கிறான், எல்லாரும் போய் அவன் அடிங்கள், அவன் ஒரே ஒரு ஈட்டி தான் வச்சுக்கிறான், எல்லாரும் போய் அவன் அடிங்கள். சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் அவரை கொல்கிறோம். எல்லாரும் ஒரே இடத்துல குத்துறாங்க. ஹீரோ வந்து தப்பிச்சிட்டான். என்ன? ஹீரோ வந்து தலையில் விட்டு ஒரே குத்து பின்னால் வந்துச்சு. சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க, இந்த அரக்கனை நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று தெரியலையே. ஹீரோ வந்து ஒரு பிறந்ததே ஒரு தப்பா என்று கேட்குறான். உங்களுக்கு எப்படி செய்ய வந்தது கற்றுக் கொடுத்ததா? ஹீரோ வந்து இறுதியாக ஈட்டில் கையில் வைத்து ஹீரோ சொல்கிறான், 4 நாட்களாக முடிவில் இறந்தாலும். ஹீரோ சொல்கிறான், இறுதியாக கடைசியாக இறந்தவளுக்கு மனக்கசப்பு மற்றும் மனக்கசப்பாக. ஹீரோ வந்து இறக்கும்போது கூட குப்பை தொட்டி என்று கேள்வி செய்யப்பட்டதா? இதுவே கடைசி முடிவாக இருக்க வேண்டும். ஹீரோ சொல்கிறான், நான் இந்த உடம்புக்குள் எப்படி வந்தேன்? ஹீரோ சொல்கிறான், எல்லாரும் என்னை கேள்வி பண்ணுற பெயர் குப்பை பெயர் திருப்பி வராது. ஹீரோ பார்க்குறான், என்னடா அங்கே சண்டை நடக்கிறதா? ஈட்டி வச்சு சொல்கிறான், நீங்கள் வந்து இறக்க. அவன் சொல்கிறான், எல்லா பொருட்களை பாதுகாக்க வேண்டும், ஒரு பொருட்களை கூட எடுக்க விடாதீர்கள். ஈட்டி வச்ச கேங்கோட பேர் வந்து வனை கொள்ளையர்கள். கத்தி வச்சவங்களோட கேங் பேர் டைட்ட பணியகம். ஹீரோ வந்து மறுபிரிவு எடுத்த உடனே ஹீரோ வந்து சண்டை போட விரும்புகிறான். ஈட்டி வச்சு சொல்கிறான், நீங்கள் என்ன செய்ய போறீங்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் எஸ்டால் மாசில் எனக்கு தெரியாது, கொஞ்சம் உதவி செய்யுங்கள். ஹீரோ சொல்கிறான், வணிக கொள்ளையர்கள் மக்களை கொல்லுவதும் மக்களை கொள்ளடிக்கிறதும் மோசமானவர்கள். அவனோட கண்கள் கையெல்லாம் நடுங்கிறது. இது ஒரு பொருட்டல்ல, நீங்கள் அணு இல்லைனா ரிங் மாஸ்டர் என்று சொல்கிறா. எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னோட அதிகமான லெவலில் இருக்கிறீர்கள். ஈட்டி கையில் வச்சுக்கிறவன் சொல்கிறான், உங்கள் எல்லாரையும் நான் கொன்று விடுவேன். ஹீரோ சொல்கிறான், உன்னோட ஈட்டி மூமெண்ட் வந்து ஸ்லோவாகுது, நான் ஒத்த கையிலேயே பிடிப்பாத. ஹீரோ மூமெண்ட்டு போட்டு ஃபீடை நுகர்ந்து வயிற்றுலேயே அந்த சைடில் ஒரே குத்து. ஈட்டி வச்சவங்கள அவன் கேள்வி செய்கிறியா என்று கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், என்னோட சில போர்க்கள சாதனை இல்லை என்றாலும் சில தற்காப்புகளை எனக்கு தெரியும், அது போதுமானது இருக்க வேண்டும். ஒவ்வொரு தற்காப்பு கலை வெறுக்கிற என்று சொன்னாலும் இது வந்து பேய் தற்காப்பு கலை என்று எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போது இவனை கொல்ல எனக்கு வேற வழி இல்லை என்று ஹீரோ சொல்கிறான். கடந்த காலத்திலிருந்து ஹீரோ சென்றானா, நீங்கள் இறந்து விடுங்கள், நீங்கள் மோசமானவன். ஹீரோ வந்து மண்டையிலே ஒரு அடி வாங்கினான். இவன் சொல்கிறான், நீ என்ன தான் செய்ய முடியும் இப்போ? இந்த அடியை எதிர்பார்க்கல தானே நீ? ஹீரோ சொல்கிறான், உங்கள் எதிரி எடுத்த உடனே என்னை கொல்ல முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இரும்பு ஆர்க் ஈட்டில் 2 பேரையும் கொன்று விட்டான், பின்னாலே சொரிய வச்சுக்கிறான். ஹீரோ ஈட்டியினுடைய எடை வந்து இப்போதான் சரியாக இருக்குது என்று சொல்கிறான். அஃப்ளிக் டேகர் எக்ஸார் பணியிடம். இது வந்து பழைய நாட்களின் ஞாபகப்படுத்துறது. அவங்க சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு எவ்வளோ தைரியம், எல்லாரும் அவனை பாருங்கள் என்னை நடக்கிறது, அந்த பைத்தியத்தை யார் பிடித்து வந்தது? கோடாலி வச்சவன் சொல்கிறான், வனைக்கொள்ளையரோட தலைவன் நான் தான், இதை தான் நான் தேடுகிறேன். ஹீரோ சொல்கிறான். இவன் சொல்கிறான், உன்னோட முகத்தை சிரிப்பை நான் உடைக்கிறேன். ஹீரோ சொல்கிறான், அப்படியா, சரி, எப்படி தான் உடைக்கிறேன் என்று பார்க்குறேன். நின்னத்துலேருந்து ஹீரோ வந்து கோடாலியிலேருந்து டெஸ்ட் மிஸ் தப்பிக்கிறான். உங்கள் உடம்பு வலிமை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கிறது, அதை எப்படி சொல்லுவது? உன்னிடம் அவ்வளோ சக்தி தான் இருக்கிறது, அதை எப்படி சொல்லுவது? ஹீரோ வந்து ஃபேரை வச்சு ஒரே தாக்குதல் உடம்பு 2ஆ கீச்சிட்டான். இது வந்து உண்டுதல் தாக்குதல் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. ஈட்டி வச்சு ஒரே அடியில் கொண்டுட்டான், இவன் ஒரு அரக்கன், அது ஏன் லேசாக உணர்கிறது? எல்லாரும் பயத்திலே சொல்கிறாங்க. இப்போது அது நன்றாக இருக்கிறது, எல்லாரும் ஓடுங்கள், இவங்க கேட்டிருந்து, இந்த மாஸ்டர் கேட்டிருந்து தப்பிங்கள். ஹீரோ சொல்கிறான், ஓடுங்கள், நான் பார்க்கிறேன். ரத்தம் அரக்கனும் சந்திக்கும் போது போர்க்களத்தின் ஒரு டைட் வன்னைகேட் மவுண்டோ கொள்ளைக்காரர்கள். நேரம் 10 ஆண்டாக கடந்தது அந்த மலையில். ஃபேர் அரக்கன் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஹலோ நண்பர்களே, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.